ஹலோ. இன்றைக்கி வீடியோவில் சாப்டர் 6 கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பார்ப்போம். இது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 6 or 7 வீடியோஸ் சைமல்டேனியஸ்லி அனுப்பி நான் முடிச்சு விட்றேன் இந்த யூனிட்டை. கவனமாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும்போது. ஆக்சுவலாக தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அந்த டேர்ம்லேருந்தே அந்த மீனிங் பார்ப்போம். கரெக்டாக தெர்மோ அப்படின்னா ஏதோ ஹீட் சம்மந்தப்பட்டது, டைனாமிக்ஸ் அப்படின்னா மோஷன், ரைட்டாக ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கிறது, டைனாமிக்ஸ்னால் மோஷன். ஸோ ஹீட்டோட மோஷன் அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்னா கரெக்டு தான். ஆனால் அது மட்டும் கன்ஃபைன்டாக கிடையாது, ஹீட்டோட மோஷன் மட்டும் தெர்மோடைனமிக்ஸ் கிடையாது. ஸோ தெர்மோடைனமிக்ஸை ஃபஸ்ட்டு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அந்த டேர்ம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் எனர்ஜி and interaction of energy with matter. explain பண்றேன் என்னன்னு. interaction of energy with matter அப்படின்னா இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம படிக்கிறோம், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு படிக்கிறோம். கரெக்டாக? ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸில் என்ன டீட்டெயிலாக எதை பற்றிலாம் படிப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தீபாவளிக்கு ரீசெண்டாக பட்டாசுலாம் வாங்கி வச்சுருப்போம், வெடிக்கிறதுக்கு தயாராக வச்சுருப்போம். கரெக்டாக? இப்போ அந்த பட்டாசுக்குள்ளே கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, அது வந்து ஹீட் எனர்ஜியாகவும் சவுண்ட் எனர்ஜியாகவும் வெளியில் வருது. கரெக்டாக? ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை மாறுறதை பற்றி படிக்கிறது, அதுதான் ஸ்டடி ஆஃப் எனர்ஜி. அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி வித் மேட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே நம்மளுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதாவது மேட்டர் அப்படின்னா ஒரு மாஸ், ஏதாவது ஒரு பொருள் ஒரு மாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸால் எதெல்லாம் ஆயிருந்தாலும் அதை மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேட்டருக்குள்ளே இருந்து எனர்ஜி வருது, அதுதான் இன்டராக்ஷன் ஆஃப் எனர்ஜி வித் மேட்டர். சரியா? ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எப்படிலாம் கன்வெர்ட் ஆகுது, என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, அது என்னென்ன லாஸ்லாம் ஃபாலோ பண்ணுது. இப்போ கேஸ் லாஸ் படித்த மாதிரி தெர்மோடைனமிக் லாஸும் படிப்போம். ஸோ ஸ்டடி ஆஃப் எனர்ஜி அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி வித் மேட்டர், அதுதான் தெர்மோடைனாமிக்ஸ். ஸோ இந்த தெர்மோடைனாமிக்ஸ் லாஸ் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த தெர்மோடைனாமிக்ஸ் லாஸ்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதுனது, ரொம்ப பழசு, பட் ஸ்டில் வேலிட். ஓல்டு லாஸு பட் ஸ்டில் வேலிட். ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த லாஸ்லாம் இருக்கிறதுனால இப்போ வரைக்குமே இந்த லாஸ்லாம் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ எங்கே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது? இப்போ தெர்மோடைனமிக்ஸ் நம்ம தியரிட்டிக்கலாக நிறைய புக்ஸில் படிப்போம், பட் ப்ராக்டிக்கலாக இதை யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ராக்கெட்னா தீபாவளி ராக்கெட் இல்லை, சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணுறாங்கல்ல, அந்த லான்ச்சிங் வெஹிக்கிள் ராக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ராக்கெட்டில் இப்போ நம்ம யூஸ்வலாக ஃபியூயல் ஃபில் பண்ணணும். கரெக்டாக? ராக்கெட்டில் ஃபியூயல் ஃபில் பண்ணால் தான் மேலே போகும், ஸ்பேஸ்க்கு போகும். இந்த ஃபியூயல் எவ்வளோ ஃபில் பண்ணணும், என்ன ஃபியூயல் ஃபில் பண்ணணும், இதெல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபியூயலோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்குவாங்க, அதில் எவ்வளோ ஹீட் எனர்ஜி இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவாங்க, அதில் எவ்வளோ மாஸ் எவ்வளோ அதில் ஸ்பெண்ட் பண்ணி எரித்தோம் அப்படின்னா அப்த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ராக்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அப்த்ரஸ்ட். இப்போ ராக்கெட் வந்து ரொம்ப ஹெவி வெஹிக்கிளில், அந்த ஹெவி வெஹிக்கிளை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான த்ரஸ்ட்டு கிடைக்குமா, மேலே தூக்கி விடுறதுக்கான த்ரஸ்ட்டு அந்த ஃபியூயலை அந்த மாஸில் யூஸ் பண்ணி அவ்வளோ ஃபியூலை இவ்வளோ நேரத்துக்கு எரிச்சா கிடைக்குமா, இது எல்லாத்தையும் நம்ம தெர்மோடைனமிக் லாஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது. வேறு இதில் என்ஜின்ஸ், நம்ம இப்போ 2 வீலர் 4 வீலர் பஸ்ஸு லாரி அதிலெல்லாம் என்ஜின்ஸ் இருக்குல்ல, அந்த என்ஜின்ஸில் பெட்ரோல் இல்லைனா டீசல் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? பெட்ரோல் டீசல் அப்படின்றது என்னது? கெமிக்கல் எனர்ஜி. அகெயின் இந்த கெமிக்கல் எனர்ஜியை எவ்வளோ பெட்ரோல் எரிஞ்சா அந்த பிஸ்டனுக்குள்ளே மூவ் ஆகுது இல்லை, அது எல்லாமே என்ஜின்குள்ளே பிஸ்டன் மூவ் ஆகுறது, அது எல்லாமே தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ். எவ்வளோ பெட்ரோல் எவ்வளோ டீசல் எரிஞ்சால் நம்ம கிராங்க் ஷாஃப்ட் சுற்றும், அந்த சுற்றுற ஷாஃப்டை வீல் சுற்றுதில், வீல் வந்து கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து கியர் பாக்ஸ்லேருந்து சுற்றும். ஸோ கிராங்க் ஷாஃப்டை சுற்ற வைக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம் என்ஜின்ஸில், அதுவும் ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு தீக்குச்சியை எரிக்கிறோம். கரெக்டாக? அதில் வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, முன்னாடி மூக்கில் வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, அதை எரிச்சா எவ்வளோ ஹீட்டு கிடைக்கும், அதுவும் தெர்மோடைனமிக்ஸ் தான். அப்புறம் ஹியூமன் பாடி ஸ்வெட்டிங், நம்ம ஸ்வெட்டிங் நடக்குதுல்ல, ஏன்னா நம்ம உடம்பு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ரூம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, அப்போ டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. உடம்புலேருந்து டெம்பரேச்சர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஸ்வெட்டு மூலமாக
ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஒரு ஈக்லிபிரியம் வருதுல்ல, நம்ம உடம்பு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது. அதனால தான் ஸ்வெட் ஆகுது. உள்ள ஹீட் நிறைய ஜென்ரேட் ஆகுது, ஆனால் வெளியில் ஹீட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பாடியை வந்து அந்த ஹீட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஸ்வெட் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி சொல்லப்போனால் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷனே இருக்கவே இருக்காது. எல்லா பிரான்ச் ஆஃப் இதுலேயுமே, சயின்ஸ்லேயும் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங்லேயும் தெர்மோடைனமிக்ஸ் எங்கேனாலுமே அப்ளை ஆகும். ஓகேவா? ஸ்டடி ஆஃப் ஹீட் தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது, ஹீட்டோட மோஷனை பற்றி தான். பட் நாட் ஒன்லி கன்ஃபைன் டு தட், எனர்ஜியும் இன்ட்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி வித் மேட்டர், இதை பற்றி படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே ஓகே இப்போ ஸ்கோப் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இது எதுக்கு படிக்கணும்? இது எக்ஸாக்டாக இதே டேர்ம்ஸில் உங்கள் புக்கில் இல்லை, பட் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ப்ரிடிக்ட் த ஃபீசிபிலிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன். ப்ரிடிக்ட் தி ஃபீசிபிலிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் தான் படிக்கிறோம் கரெக்டாக. தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்லேயும் படிப்போம், கெமிஸ்ட்ரிலையும் படிப்போம். ஸோ கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ப்ரிடிக்ட் த ஃபீசிபிலிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னா, இப்போ ஏவும் பியும் சேர்த்திங்க அப்படின்னா சி அப்படின்றது ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்றத தெர்மோடைனமிக் லாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும், ஃபீசிபிலிட்டினா என்ன, நடக்குமா நடக்காதா, அதுதான் ஃபீசிபிலிட்டி. ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, இதை வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸ் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். என்ன அப்படின்னா, இப்போ நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ்னால என்ன, எனர்ஜி பற்றி படிக்கிறது கரெக்டாக. ஸோ calculate the energy changes of a reaction. calculate the energy changes. ஒரு ரியாக்ஷனில் என்ன எனர்ஜி சேஞ்சஸ்லாம் இருக்குது இன் a reaction. ஸோ கெமிக்கல் எனர்ஜி எப்படிலாம் மாறுது, ஹீட் எனர்ஜி எப்படிலாம் மாறுது. நம்ம ஏற்கனவே எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக் அப்படிலாம் படிச்சிருப்போம் கரெக்டாக. ஹீட் வெளியே வந்துச்சுன்னா எக்ஸோதெர்மிக், ஹீட்டை அப்சார்ப் பண்ணுச்சுன்னா எண்டோதெர்மிக். ஸோ என்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் என்னென்ன எனர்ஜி சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்றத தெர்மோடைனமிக்ஸ் வச்சு நம்ம படிக்கலாம். இன்னொன்று என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, calculate the extent of a chemical reaction அப்படின்னா, calculate the extent of a chemical reaction. அப்படின்னா, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து சி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஏவும் பியும் சேர்த்தா சி ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு 100 கிராம்ஸ் ஏ 100 கிராம்ஸ் பி சேர்த்தோம் அப்படின்னா 30 கிராம் ஏவும் 70 கிராம் பியும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு 60 கிராம் சி கிடைக்கும். அப்படின்றது தான் இதுதான் நடக்கும் அப்படின்னா இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து 100 கிராம்ஸ் ஏ 100 கிராம்ஸ் பி எடுத்துக்கிறீங்க, அதில் எவ்வளோ ரியாக்ட் ஆகும், calculate the extent. நம்ம இதை மோல் கான்செப்டில் படிச்சிருக்கோம் கரெக்டாக. 1 mole ஆஃப் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு 1 mole ஆஃப் ரியாக்ட் ஆச்சுன்னா ½ மோல் கிடைக்குமா இல்லை 0.3 மோல் கிடைக்குமா, அந்த மோல் கான்செப்டில் படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயும், இது தெர்மோடைனமிக் லாஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ 30 கிராம் தான் இது எடுத்துக்குது அப்படின்னா மீதி 30 கிராம் சும்மா தான் இருக்கும் கரெக்டாக. 70 கிராம் பியோட 30 கிராம் ஏ தான் ரியாக்ட் ஆக முடியும்னா இப்படி தான் ரியாக்ட் ஆக முடியும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றதையும் நம்ம தெர்மோடைனமிக் லாஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்கோப் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. என்னென்னலாம் பண்ண முடியும் நம்மளால் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு. ஸ்கோப் இருக்கிற மாதிரி லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ்னால என்ன சொல்ல முடியாது, என்னெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று, இது வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ண முடியும், மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அப்ளை பண்ண முடியாது. இதை வந்து நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். மேக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் அப்ளை பண்ண முடியும், மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு கண்டெய்னரில் ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா, 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு ஒரு பர்னரில் இந்த கண்டெய்னரை நம்ம சூடு பண்ணுறோம், ஹீட் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா, இப்போ என்ன பண்ணுறோம், எனர்ஜி, வாட்டருக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அது மேலே நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம் கரெக்டாக. இதை வந்து நான் வாட்டருக்கு ஏற்கனவே ஒரு 20 ஜூல்ஸ் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹீட் வந்து ஒரு 100 ஜூல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டோட்டல் இந்த டோட்டல் வாட்டரோட ஹீட் இப்போ ஏற்கனவே 20 ஜூல் இருந்தது, ஒரு 100 ஜூல் கொடுத்தீங்க அப்படின்னா 120 ஜூல்
ஹீட் அதாவது எனர்ஜி இந்த வாட்டருக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ இதை நான் எப்படி சொல்லியிருக்கேன், டோட்டலாக இந்த சிஸ்டத்தோட அதாவது இந்த மொத்த வாட்டரோட எனர்ஜியை பற்றி தான் நான் பேசுகிறேன். கரெக்டாக முதல்ல இந்த வாட்டருக்கு 1 லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு 20 ஜூல் எனர்ஜி இருந்துச்சு. அந்த எனர்ஜியோட சேர்த்து நம்ம ஹீட் எனர்ஜி ஒரு 100 ஜூல் அப்ளை பண்ணால் இந்த மொத்த வாட்டரோட ஹீட் எனர்ஜி 120 ஜூல் ஆயிருக்கு. இதை இப்படி தான் நான் சொல்ல முடியுமே தவிர இந்த 1 லிட்டரில் எனக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது, ஒரு மாலிக்யூலுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி போச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது. கரெக்டாக 100 ஜூல் ஹீட் நான் அப்ளை பண்ணாலுமே ஒரு ஆட்டமுக்கும் ஒரு மாலிக்யூலுக்கும் இந்த மாலிக்யூலுக்கு 1 ஜூல் போயிருக்கு, இந்த மாலிக்யூலுக்கு 2 ஜூல் போயிருக்கு நம்மளால் சொல்லவே முடியாது. அதுதான் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை ஆகாது. மேக்ரோஸ்கோபிக் லெவல் அதாவது மொத்தமாக பல்க், மேக்ரோஸ்கோபிக்னா என்ன, பல்க் குவான்டிட்டிக்கு நம்ம சொல்லிக்கலாம் எனர்ஜி சேஞ்ச் எவ்வளோப்பா அப்படின்னா 20 ஜூல் எனர்ஜி இருந்துச்சு தண்ணிக்கு, 100 ஜூல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அப்போ மொத்த எனர்ஜி 120 ஜூல். இந்த மாதிரி மேக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி போயிருக்கு அந்த லெவல் எனர்ஜி சேஞ்சஸை தெர்மோடைனமிக்ஸால் சொல்ல முடியாது. இது ஒரு லிமிட்டேஷன். அப்புறம் இன்னொரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு லிமிட்டேஷன் வந்து ஸ்பீடு ஆர் டைம் ஆஃப் அ ரியாக்ஷன். இதை வந்து தெர்மோடைனமிக்ஸால் சொல்ல முடியாது. ஸ்பீட் ஆர் டைம் ஆஃப் அ ரியாக்ஷனை சொல்ல முடியாது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபீசிபிலிட்டி ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷனை தெர்மோடைனமிக்ஸ் சொல்லும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது அப்படின்னா ½ ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன் பேலன்சிங்காக, H2O ரைட்டா. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்ததுன்னா வாட்டர் வரும்னு நம்மளுக்கு தெரியும். இது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தாலும் இது நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம நார்மலாக ரூமில் இருக்கோம்ல, நம்ம ரூமில் ஆக்சிஜன் கண்டிப்பாக இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம மூச்சு விட்றோம், ஆக்சிஜன் தான் சுவாசிக்கிறோம். ஸோ ரூமில் ஆக்சிஜன் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரூம்லேயும் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டிஸில் இருக்கும், 0.00001% அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ரூமில் ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. அப்புறம் நம்ம மேலே தண்ணி விழுகணுமே, விழுகலையே. கரெக்டாக. ஆனால் இந்த ரியாக்ஷன் நடக்கும். கரெக்டாக இந்த ரியாக்ஷன் நடக்கும். பட் ஆனால் நம்ம ரூமில் வந்து நம்ம மேலே தண்ணி சொட்டுதா? ஆனால் ரூமில் ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது, சொட்டாது. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் ஆகும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும்னு தான் சொல்லுமே தவிர எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ டைமில் நடக்கும் அப்படின்றத தெர்மோடைனமிக்ஸால் சொல்ல முடியாது. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணால் எஸ் இட் வில் ஃபார்ம் வாட்டர். அதுக்கான என்ன டெம்பரேச்சர் கொடுக்கணும், என்ன ப்ரெஷர் கொடுக்கணும், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அதை சீக்கிரமாக அந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுமே தவிர ரூம் டெம்பரேச்சர் ரூம் ப்ரெஷரில் நம்ம நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னா எஸ் இட் வில் டேக் பிளேஸ், அதை தெர்மோடைனமிக்ஸ் சொல்லும். பட் ஸ்பீட் ஆர் டைம் ஆஃப் த ரியாக்ஷனை தெர்மோடைனமிக்ஸால் சொல்ல முடியாது. இது ஒரு லிமிட்டேஷன். இது 2 லிமிட்டேஷன் தான் தெர்மோடைனமிக்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதோட ஸ்கோப் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ் பார்ப்போம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் பற்றி படிக்கும்போது என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும்போது யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ். ஸோ என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், சரௌண்டிங்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், 3வது பவுண்ட்ரி. இது 3 ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொன்னேன் முன்னாடி, ஒரு வாட்டர் கண்டெய்னரில் ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம் இப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த கண்டெய்னர் ரைட்டாக, இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற வாட்டர் இதுதான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு இங்கே தானே நான் மெஷர் பண்ணுறேன் இந்த வாட்டரோட எனர்ஜி எவ்வளோ, இந்த வாட்டருக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணதுக்கப்புறம் டோட்டல் எனர்ஜி எவ்வளோ. அப்போ எனக்கு இதுதான் சிஸ்டம். இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற வாட்டர் இதுதான் எனக்கு சிஸ்டம். அப்போ நான் இதை எப்படி சொல்லலாம், மொத்தமாக யூனிவர்ஸ், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நான் இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, சிஸ்டம் வந்து பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் in which observations are made,
அப்சர்வேஷன்ஸ் ஆர் மேட். யூனிவர்ஸில் நம்ம எந்த இடத்துல அப்சர்வேஷன்ஸ் பண்ணுறோம், இப்போ இது மட்டும்தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், இதில் இருக்கிற சேஞ்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னா அந்த பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸில் எதை நம்ம பார்க்குறோம் அப்சர்வ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் சிஸ்டம். அவ்வளோதான். அப்போ சரௌண்டிங்ஸ்னால் என்ன? ரெஸ்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ். மீதி எல்லாமே அதை சுற்றி இருக்கிற எல்லாமே சரௌண்டிங்ஸ் தான். இப்போ இந்த சரௌண்டிங்ஸில் ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக. அதில் ஆனால் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதை வந்து இதுதான் ரூம்னு வச்சுக்கோங்க. சும்மா இமேஜினேஷன் தானே, இவ்வளோ சின்ன ரூம். ஓகேவா? இதுதான் ரூம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூமில் நான் ஹீட் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரூமோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 18 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து எனக்கு இந்த தண்ணியை வந்து அஃபெக்ட் பண்ணும். கரெக்டாக? ஆனால் இப்போ ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னு படிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா எடுத்துக்கோங்க. அமெரிக்காவில் மழை பெய்யுது, இல்லை அமெரிக்காவில் இல்லை இது தார் டெசர்ட்டு, அது என்ன யூஏஇ, துபாயில் வெயில் அடிக்குது. கரெக்டாக? அதுவும் சரௌண்டிங்ஸ் தான். யூஏயும் இதுக்கு சரௌண்டிங்ஸ் தான். நம்ம ரூமுக்கு அமெரிக்காவும் சரௌண்டிங்ஸ் தான். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னால் சரௌண்டிங்ஸ் தான். ஆனால் அமெரிக்காவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ யூஏஇயில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் எனக்கு இங்கே அஃபெக்ட் ஆக போகிறதே கிடையாது. ரைட்டா? அப்போ நான் சரௌண்டிங்ஸ் அப்படின்றத என்ன எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இம்மீடியேட் சரௌண்டிங்ஸ்னால் அதுக்கு பக்கத்தில் இம்மீடியட்டாக இருக்கிற சரௌண்டிங்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் என்னோடய சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுமா, அதை தான் நம்ம சரௌண்டிங்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் டெஃபினிஷன் வந்து ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஏன்னா சிஸ்டம் வந்து பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னு டிஃபைன் பண்ணுறதுனால ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸை நம்ம சரௌண்டிங்ஸ்னு சொல்லுவோம். பட் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் அது என்னோடய சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுமா, சரௌண்டிங்ஸ் ஆஃப் த சிஸ்டம் தட் கேன் அஃபெக்ட் த சிஸ்டம், அதை மட்டும் தான் நம்ம சரௌண்டிங்ஸ் அப்படின்னு தெர்மோடைனமிக்ஸில் எடுத்துக்குவோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பேசிக்காக இந்த டவுட் வரும். அப்போ எல்லாமே சரௌண்டிங்ஸ் தானே அப்படின்னு டவுட் வரும். பட் சரௌண்டிங்ஸ்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா இம்மீடியட் சரௌண்டிங்ஸை சொல்லுவாங்க. ஓகே. இப்போ பவுண்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணுறதே என்ன? இந்த பவுண்ட்ரி தான். கரெக்டாக? எனக்கு இந்த ஃப்ளாஸ்க், அதாவது இந்த கண்டெய்னர் வரைக்கும் இருக்கிறது சிஸ்டம் அப்படின்னா இதை தாண்டி சரௌண்டிங்ஸ். அப்போ இதுதான் என்னோட பவுண்ட்ரி. கரெக்டாக? பவுண்ட்ரியை நம்ம என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்ம சிஸ்டத்தையே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக? நம்ம சிஸ்டத்தையே எப்போ டிஃபைன் பண்ண முடியும்? பவுண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணாதான். ஸோ பவுண்ட்ரி வந்து that separates, boundary is one that separates system and surroundings. சிஸ்டமையும் சரௌண்டிங்ஸையும் எது செப்பரேட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் பவுண்ட்ரி. இப்போ பவுண்ட்ரியில் என்னென்ன மாதிரிலாம் பவுண்ட்ரி இருக்கலாம் அப்படின்னா, ரியல் பவுண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை இமேஜினரி பவுண்ட்ரியாக இருக்கலாம். அது என்ன ரியல் பவுண்ட்ரி, இமேஜினரி பவுண்ட்ரி அப்படின்னா, இப்போ இந்த கண்டெய்னரோட பவுண்ட்ரி வந்து ரியல் பவுண்ட்ரி என் கண்ணுக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ நான் சிஸ்டம் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற இவ்வளோ வால்யூம் மட்டும், இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற இவ்வளோ வால்யூமை மட்டும், இதுக்குள்ளே நடக்கிற எனர்ஜி சேஞ்சஸ் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னா, இப்போ இது எனக்கு இமேஜினரி பவுண்ட்ரி. கரெக்டாக? நானாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற எனர்ஜி சேஞ்சஸ் மட்டும்தான் எனக்கு தேவை. இப்போ அப்சர்வேஷன் வந்து நான் இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா யூ கேன் டிஃபைன் எனி இமேஜினரி பவுண்ட்ரி ஆல்சோ. அதான் இமேஜினரி பவுண்ட்ரி. ஸோ வேறு என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ரிஜிடாக இருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் பவுண்ட்ரி. அது என்ன ரிஜிட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா, இது இப்போ ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் இல்லை கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னா இந்த பவுண்ட்ரி வந்து என்னால் மாற்றவே முடியாது. கரெக்டாக? அது ரிஜிடாக இருக்கும். இது இப்போ பலூனுக்குள்ளே ஊதுறோம் அப்படின்னா அது அந்த பவுண்ட்ரி வந்து பெருசாகும், ஊத பெருசாகும். அது ரிஜிட் பவுண்ட்ரினா இது. பலூன் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அ ஃப்ளெக்சிபிள் பவுண்ட்ரி. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சொல்லலாம் பவுண்ட்ரியை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா, டயாதெர்மல், அடையபேட்டிக் அப்படின்னு சொல்லலாம் பவுண்ட்ரியை. டயாதெர்மல் பவுண்ட்ரி, அடையபேட்டிக் பவுண்ட்ரி அப்படின்னா, டயாதெர்மல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஹீட் நீங்கள் இப்போ சப்ளை பண்ணுறீங்க. கரெக்டாக? இது ஸ்டீல் ஆப்ஜெக்டாக இருந்தால் அந்த ஹீட் இது வழியாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த பவுண்ட்ரி அந்த ரூம் டெம்பரேச்சர் இப்படி உள்ளே அஃபெக்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த ஹீட் வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீட்டு வெளியே போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த பவுண்ட்ரி வழியாக ஹீட்டு வெளியே போகுது இல்லை உள்ளே வருது, இல்லை மாஸ் வெளியே போகுது. இப்போ இந்த வாட்டர் வந்து இந்த பவுண்ட்ரியை தாண்டி ஸ்டீமாக வெளியே போகும். கரெக்டாக? அதே மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதுக்குள்ளே வரவும் செய்யும். ரைட்டா? ஸோ மாஸ் அண்ட் ஹீட் வந்து வெளியே போச்சு அப்படின்னா அது டயாதெர்மல். ஆக்சுவலாக மாஸ் கிடையாது, தெர்மல்ன்றால ஹீட்டு வெளியே போயிட்டு உள்ளே வர முடிஞ்சது அப்படின்னா, சாரி டயக்ராம், ஹீட்டு உள்ளே போயிட்டு
வெளியே வர முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் டயாதெர்மல் பவுண்ட்ரி அப்படின்பாங்க. அடையபேட்டிக் அப்படின்னா நீங்கள் இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க்கு வீட்டில் இருக்கும்ல, காஃபிலாம் போட்டு ரொம்ப நேரம் சூடாக வச்சுருப்போம் தண்ணிலாம், அது வந்து அடையபேட்டிக் பவுண்ட்ரி எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா ஹீட்டு உள்ளேயும் போக முடியாது வெளியிலையும் வர முடியாது. நீங்கள் என்ன சூடில் ஊற்றி வைக்கிறீங்களோ அதே சூடில் ரொம்ப நேரம் இருக்கும். கரெக்டாக தியரட்டிக்கலாக பார்த்தா உங்கள் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சா அது வருஷக்கணக்காக அது ஆறவே கூடாது. இருந்தாலும் சின்ன ஹீட் லாஸ் இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக அதை அச்சீவ் பண்ண முடியாது. சின்ன ஹீட் லாஸ் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கழிச்சு அது ஆறுது. ஆனால் தியரிட்டிக்கலி அடையபேட்டிக் அப்படின்னா ஹீட்டு வெளியவும் போக முடியாது, ஹீட்டு உள்ளேயும் வர முடியாது. அப்படிப்பட்ட பவுண்ட்ரிக்கு பேர் அடையபேட்டிக் பவுண்ட்ரி. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பவுண்ட்ரிஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிஸ்டம், சரௌண்டிங்ஸ், பவுண்ட்ரி இதெல்லாம் என்ன தெர்மோடைனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக். சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னால் என்ன, பவுண்ட்ரினா என்ன, இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். சிஸ்டத்தை பற்றி படித்தாச்சு. இப்போ சிஸ்டமில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். நான் ஏற்கனவே இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் சொன்னேன். இப்போ இந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இது இப்போ ஒரு ஸ்டீல் கண்டெய்னராக இருக்கும்போது எனக்கு ஹீட்டு வெளியே வரவும் செய்யும், ஹீட்டு உள்ளே போகவும் செய்யும். கரெக்டாக? அதே மாதிரி இது ஹீட் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. மாஸ் ஸ்டீமாக வெளியே வரவும் செய்யும், தண்ணியாக ஊற்றினா உள்ளே போகவும் செய்யும். கரெக்டாக? அப்போ மாஸ் எக்ஸ்சேஞ்ச், இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் மாஸ் எக்ஸ்சேஞ்சை வச்சு தான் நம்ம சிஸ்டமை டிஃபைன் பண்ண போகிறோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், ஹீட் எக்ஸ்சேஞ்சு, மாஸ் எக்ஸ்சேஞ்ச் எழுதிக்கிறேன். ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி போடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்சும் இருக்கும், மாஸ் எக்ஸ்சேஞ்சும் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஓப்பன் சிஸ்டம். அப்படின்னா என்ன, இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் தான். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே ஹீட் பண்ணாலும் இந்த இது வழியாக ஹீட்டு வெளியே போகும், உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மாஸ் வெளியே போகிறதுக்கு உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் ஓப்பன் சிஸ்டம். இஃப் தேர் கேன் பி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆல்சோ மாஸ் எக்ஸ்சேஞ்ச், இட் இஸ் அ ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா என்ன, க்ளோஸ்டு சிஸ்டமில் என்ன அப்படின்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கலாம், ஆனால் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அதாவது இந்த கண்டெய்னரே இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த கண்டெய்னரே இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஸ்டீம் வெளியே போகவும் முடியாது, தண்ணி உள்ளே வரவும் முடியாது. ஆனால் ஹீட் மட்டும் இந்த வால்ஸ் வழியாக உள்ளே போய்க்கும், வெளியே போய்க்கும். கரெக்டாக? ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா மூடி வச்சுருப்போம், ஹீட்டு வெளியே போகும், உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மாஸ் வந்து உள்ளே போகிறதுக்கோ வெளியே வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்காது. மாஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதுக்கு பேர் க்ளோஸ்டு சிஸ்டம். மூணாவது சிஸ்டத்துக்கு பேர் அடையபேட்டிக் சிஸ்டம். அடையபேட்டிக் பவுண்டரினா என்ன சொன்னேன், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்கு உள்ளே ஹீட் வரவும் முடியாது, வெளியே ஹீட்டு போகவும் முடியாது. அதே மாதிரி ஃப்ளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்டாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சும் இருக்காது, மாஸ் எக்ஸ்சேஞ்சும் இருக்காது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் அடையபேட்டிக் சிஸ்டம். இது மூணு தான் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஒன்று ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், அடையபேட்டிக் சிஸ்டம். எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா, மாஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுமே இருந்தால் ஓப்பன் சிஸ்டம். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குப்பா ஆனால் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் இல்லைப்பா அப்படின்னா அது க்ளோஸ்டு சிஸ்டம். ஹீட் எக்ஸ்சேஞ்சும் நடக்க வாய்ப்பு இல்லை, மாஸ் எக்ஸ்சேஞ்சும் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு சிஸ்டம், அடையபேட்டிக் சிஸ்டம். இதுதான் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில். ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் உங்கள் புக்கில் வந்து அடுத்து ஒர்க்கு அதை பற்றி டிஃபைன் பண்ணி போயிருப்பாங்க. பட் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில டேர்ம்ஸை வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஈக்லிபிரியம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சாப்டரே இருக்குது, கெமிக்கல் ஈக்லிபிரியம். பட் ஈக்லிபிரியம்னா என்னன்றதை கொஞ்சம் பேசிக்காக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி நிறைய ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ ஈக்லிபிரியமை நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் படிச்சிருக்கோம். கரெக்டாக? அதில் ஐசோலேட்டட் சிஸ்டமை எடுத்துக்குவோம் ஈக்லிபிரியத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு. அடையபேட்டிக் சிஸ்டம் இல்லை, அது பேர் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சும் இருக்காது, மாஸ் எக்ஸ்சேஞ்சும் இருக்காது. அடையபேட்டிக் சிஸ்டம்னு சொல்லலாம் அதை. ஓகே. ஆனால் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துக்குவோம். அப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சும் கிடையாது, மாஸ் எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. ரைட்டா? ஐசோலேட்டட் சிஸ்டம் எதுக்கு எடுத்துருக்கோம், ஈக்லிபிரியமை டிஃபைன் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம். ஸோ ஈக்லிபிரியம் எப்படி டிஃபைன் பண்ணலாம் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமில் அப்படின்னா, when
macroscopic properties remain constant with time. அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன? ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது, மாஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோமே. எக்ஸாம்பிளுக்கே இப்போ ஒரு கண்டெய்னரில், ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வாட்டரே எடுத்துக்கோம். இந்த வாட்டரோட மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸு, இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்டா? ஸோ இந்த வாட்டரோட, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் எடுத்த வாட்டரோட ப்ரெஷர் வந்து P1, V1, T1, N1 வச்சுக்கோங்களேன். இப்போ டைம் இதை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை பார்க்குறோம். 5 மினிட்ஸ் கழித்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அதே ப்ரெஷர், அதே வால்யூம், நம்பரே போட்டுக்கோங்க. 1 பார் ப்ரெஷர், 1 லிட்டரு, 100 டிகிரி செல்சியஸ், 1 மோல் இருக்குன்னு வச்சுக்கோமே. இதே 5 மினிட்ஸ் கழிச்சும் இதே வேல்யூவில் இருக்கும். 10 மினிட்ஸ் கழிச்சும் இதே வேல்யூவில் இருந்தால், 15 மினிட்ஸ், 1 hour, 2 hour, 3 hour, இது மாதிரி டைமை நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் பண்ணாலும் இந்த மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் when it remains constant with time, அப்போ என்ன சொல்லலாம்? இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம். இதுதான் ஈக்லிபிரியமை டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஈக்லிபிரியம் கேன் பி டிஃபைன்ட் அஸ் when macroscopic properties of an isolated system remain constant with time, then we say the system is in equilibrium. இப்படி தான் ஈக்லிபிரியமை டிஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸில் ஒரு ஈக்லிபிரியம் சொல்லுவோம், தெர்மல் ஈக்லிபிரியம்னு ஒன்று இருக்குது, கெமிக்கல் ஈக்லிபிரியம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஸோ அதை பற்றி படிப்போம். இப்போ ஃபிசிக்ஸில் ஈக்லிபிரியம் அப்படின்னு இருக்கா? ஈக்விலிபிரியம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஃபிசிக்ஸில் மோஷன் இல்லைன்னா ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். அதை எப்படி இன்னும் பெட்டராக சொல்லலாம்னா, நெட்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா ஈக்லிபிரியம். மூவ் ஆகாமல் இருக்குன்னா இதுக்கு மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த சைடு ஒரு 100 நியூட்டன், இந்த சைடு ஒரு 100 நியூட்டன் ஆக்ட் ஆனாலும் இது ரெஸ்ட்டில் தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா ஈக்லிபிரியம்னு சொல்ல மாட்டாங்க. நெட்டு ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் ஃபிசிக்ஸில் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம்னா என்ன? நெட்டு ஃபோர்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா அது மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். இது ரைட்டாக? இது ஃபிசிக்ஸில் சொல்லுவோம். இப்போ கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ரியாக்ஷன் ஏவும் பியும் சேர்ந்து சியும் டியும் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இது வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன், ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இருந்தால் இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது பேக்வேர்ட் ரியாக்ஷன். அதாவது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் பேக்வேர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக நின்றும் அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக? இது ப்ளஸ் இது சேர்ந்து இது ஃபார்ம் ஆகுறது, இது ப்ளஸ் இது சேர்ந்து இது ஃபார்ம் ஆகுறது, ரெண்டு ஈக்குவலாக எப்போ நின்றுச்சோ, ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எப்போ ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக வருதோ அப்போ எந்த சேஞ்சஸும் நடக்காமல் நின்றும். அதுக்கு பேர் தான் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரியலனாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எப்போ ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு பேர் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு ஓகே, அடுத்து தெர்மல் ஈக்லிபிரியம். இப்படி ஒரு ஈக்லிபிரியம் சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அதாவது அதை டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா, அது இப்போ ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூமில் இந்த இடத்துல 25 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துலையும் 25 டிகிரி செல்சியஸ், இந்த இடத்துலையும் 25 டிகிரி செல்சியஸ், இந்த இடத்துலையும் 25, இது மாதிரி எந்த இடத்துல நீங்கள் மெஷர் பண்ணாலும் 25 டிகிரி செல்சியஸே இருக்குது அப்படின்னா அந்த ரூம் இஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். ஏன்னா அதுக்கு மேலே எந்த ஹீட்டும் உள்ளே வர முடியாது, வெளியும் போகல. என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட்டாக இருக்குன்னா இந்த மீதி டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் கூடும், கரெக்டாக? இது 26, ஏதாவது ஒரு ஃபைனலாக ஒரு டெம்பரேச்சரில் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 0. இப்போ இதுலேருந்து இதுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்லை. இதுக்கு சேஞ்ச் இருக்கா? இல்லை. இதுக்கு சேஞ்ச் இருக்கா? இல்லை. இது ரெண்டுக்கும் சேஞ்ச் இருக்கா? இல்லை.
ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன வார்த்தையில் சொல்லுவாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 0வாக இருந்தால் அதுக்கு பேர் தெர்மல் ஈக்லிபிரியம். இப்போ தெர்மோடைனாமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்னென்னா இந்த மூணும் இருந்தால் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், கெமிக்கல் ஈக்லிபிரியம், தெர்மல் ஈக்லிபிரியம், இது மூணும், அதாவது இப்படி சும்மா இப்படி எழுதுகிறேன், பின்னா ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம், அதாவது மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் ப்ளஸ் கெமிக்கல் ஈக்லிபிரியம் ப்ளஸ் தெர்மல் ஈக்லிபிரியம், இது மூணு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம், தெர்மோடைனாமிக் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். தெர்மோடைனாமிக் ஈக்லிபிரியம் வேணும் அப்படின்னா இந்த மூணு ஈக்லிபிரியம் இருந்தால் மட்டும்தான் தெர்மோடைனாமிக்கலி சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம். இப்போ ஏதாவது மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் மட்டும் இருக்குப்பா, ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் இன் தெர்மோடைனாமிக் ஈக்லிபிரியம். அதே மாதிரி இப்போ தெர்மல் ஈக்லிபிரியமில் இருக்குது ஆனால் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ நாட் தெர்மோடைனாமிக் ஈக்லிபிரியம். இது மூணு எப்போ சேர்ந்து இருக்கோ, இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டமை நம்ம தெர்மோடைனாமிக் ஈக்லிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெர்மோடைனாமிக்ஸில் நம்ம அடுத்து ஃபர்தராக போக போக எதையுமே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க புக்கில், பட் அந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம போவோம். ஓகே, ஸோ இதுதான் தெர்மோடைனாமிக் ஈக்லிபிரியம். அடுத்து உங்கள் புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம். ஓகே, ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நாள் காலையில் எந்திக்கிறோன்னு வச்சுக்கோமே, காலையில் எந்திக்கும் போது நைட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தூங்கியிருக்கோம், மனசில் எந்த கஷ்டமும் இல்லை, அப்படி ஹாப்பியாக இருக்கும்போது காலையில் எந்திக்கும் போது என்னப்பா மூட் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கோம், ஹாப்பி மூட் அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை ஏதாவது சோகமாக இருந்தால் சேட் மூட் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? வாட் இஸ் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? உன்னோட மனசு என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் மை மைண்ட் இஸ் இன் ஹாப்பி ஸ்டேட், மை மைண்ட் இஸ் இன் சேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோமா, அதுதான் ஸ்டேட் ஆஃப் மைண்டு. ரைட்டா? அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கப் ஆஃப் டீ எடுத்துக்கோங்க, இல்லை கப் ஆஃப் காஃபி ஆர் கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன்னா ஒன்று என்ன சொல்லுவீங்க, ஹாட்டாக இருக்குது, சூடாக இருந்ததுன்னா ஹாட்டாக இருக்குது, இது ஆறி இருந்துச்சுன்னா இல்லைப்பா ஆறி இருக்குது, கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா. ரைட்டா? இப்போ நம்மளுக்கே இப்போ ஹியூமன் பாடியே எடுத்துக்கோங்க, ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வெயிலில் போயிட்டு வந்தோன்னா இட்ஸ் வெரி ஹாட் சம்மர், இல்லை கோல்டு வின்டர் அப்படின்லாம் சொல்கிறோமா. ஸோ இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம், ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்றத எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம். அந்த சிஸ்டம் என்ன கண்டிஷனில் இருக்குது, கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம் defined by measurable quantities. அது இந்த இடத்துல நம்ம எதை வச்சு சொன்னோம், டெம்பரேச்சர் வச்சு சொன்னோம். கரெக்டாக? டெம்பரேச்சரை வச்சு ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படின்றது டெம்பரேச்சர், அதாவது மெஷரபிள் குவான்டிட்டி. டெம்பரேச்சர்ன்றது என்ன, ஒரு மெஷரபிள் குவான்டிட்டியை வச்சு அந்த சிஸ்டமோட கண்டிஷனை சொல்கிறோம். கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம் டிஃபைன்டு பை மெஷரபிள் குவான்டிட்டிஸ். என்னென்னலாம் மெஷரபிள் குவான்டிட்டிஸ் இருக்கலாம், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியும். இது போகவும் நிறையா இருக்குது, இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம இதை ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அது ஹாட்டுன்றோம், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் கோல்டுன்றோம். ஸோ கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம் டிஃபைன்ட் பை மெஷரபிள் குவான்டிட்டிஸ் தான் ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எதெல்லாம் எந்த குவான்டிட்டிஸ்லாம் ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டமை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சோ அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிஸ்டமோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எதெல்லாம் யூஸ் ஆச்சோ அந்த மெஷரபிள் குவான்டிட்டிஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஸ்டேட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போனா நான் இந்த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இது எல்லாத்தையுமே நான் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை டெஃபனிஷனாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிஸ் that depend on the state of the system. Properties that depend on state of the system and not on the path followed. இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். not on the path followed, இதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஸ்டேட் வேரியபிள்ஸ். இப்போ இந்த
டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம், நாட் ஆன் த பாத் ஃபாலோட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு மறுபடியும் அதே கண்டெய்னரில் தண்ணி இருக்கிற எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். இப்போ எனக்கு இதை நான் போய் ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னா இதோட ஸ்டேட் என்ன? கோல்டு. அதே இதுக்கு நான் ஹீட்டு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஸ்டேட் என்ன? ஹாட். இதுக்கு நான் ஹீட் சப்ளை பண்ணுறேன், ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னா கோல்டு, ரைட்டாக? ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ ஹீட் சப்ளை பண்ணுறேன்னா ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் என்ன? ஹாட். இதை எதை வச்சு சொன்னோம்? டெம்பரேச்சரை வச்சு சொன்னோம், கரெக்டாக? இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேனோ ஃப்ரீசரில் வைக்கிறேனோ இல்லை ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ளே ஐஸை சுற்றி வைக்கிறேனோ அதுதான் பாத்து. இது எப்படி நான் இந்த டெம்பரேச்சருக்கு எப்படி கோல்டுக்கு கொண்டு போகிறேன்றது முக்கியம் கிடையாது, ரைட்டா? எப்படி என் டெம்பரேச்சரை குறைச்சேன் அப்படின்றது இங்கே பார்த்து வந்து முக்கியமே கிடையாது. அதே மாதிரி இதில் நான் ஹீட்டை பேர்ன் பண்ணி நான் ஹீட்டு கொடுக்குறேனோ இல்லை இந்த ஹோட்டல்லலாம் வச்சுருப்பாங்கல்ல சுடுதண்ணியில் வச்சாங்க அப்படின்னா சூடாகவே இருக்கும், அந்த மாதிரி ஹீட்டு கொடுக்குறேன், அது முக்கியம் கிடையாது எனக்கு. இப்போ 20 டிகிரி செல்சியஸில் இருக்கிறத நான் 80 டிகிரி செல்சியஸ்க்கு எப்படி கொண்டு போகிறேன், ஹீட்டை நான் எப்படி சப்ளை பண்ணி கொண்டு போகிறேன்ற பார்த்து முக்கியம் கிடையாது. ஸோ இந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ரைட்டா? இந்த 20 டிகிரி செல்சியஸ்ன்றது 80 டிகிரி செல்சியஸாக மாறுது, எப்படி மாறுச்சுன்றதை டிபெண்ட் பண்ணி இந்த டெம்பரேச்சர் இருக்காது. ஸோ டெம்பரேச்சர் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் that depend on the state of the system and not on the path followed. இதுதான் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸு. இது போக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்டர்னல் எனர்ஜி, யூன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஹெச், ஜின்றது கிப்ஸ் எனர்ஜி. இதெல்லாம் இது வந்து இன்டர்னல் எனர்ஜி. யூன்றது இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னு படிப்போம். இது வந்து என்தால்பி. ஹெச் அப்படின்னா என்தால்பி ஆஃப் அ சிஸ்டம். ஜி அப்படின்னா கிப்ஸ் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம். இது எல்லாமே பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஜஸ்ட் அந்த ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், ஓகேவா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிற மாதிரி பாத் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. பாத் வேரியபிள்ஸ், பாத் ஃபங்க்ஷன்ஸ். அது என்னப்பா பாத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, பாத் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, நம்ம இங்கே இது ஒரு முக்கியமான ஒரு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன பார்த்தோம்? ப்ராப்பர்ட்டிஸ் தட் டிபெண்ட் ஆன் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம், நாட் ஆன் த பாத் ஃபாலோடுன்னு பார்த்தோம், ரைட்டா? அதே மாதிரி பாத் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கணும்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு படிக்கக்கூடாது, அது ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, குவான்டிட்டிஸ் that depend on the path followed by the system and does not depend on the state of the system. அதுதான் path functions. இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒர்க்கு இன்னும் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ஹீட் கெப்பாசிட்டி கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல இப்போ, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பாத் ஃபங்க்ஷன்ஸ்னு. ஒர்க்கை வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, இப்போ இது ஒரு இதுதான் நம்ம வீடுன்னு வச்சுக்கலாமே, இது நம்ம ஸ்கூலுன்னு வச்சுக்குவோம். ஹோமு, ஸ்கூல், ரைட்டா? இதுக்கு நேராக ஒரு மெயின் ரோடு இருக்குது அப்படின்னா இந்த மெயின் ரோட்லேயே போயிட்டோம் அப்படின்னா இதை ஒர்க் 1ன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இதே இது எனக்கு இங்கே பக்கத்தில் இங்கே போய் இப்படி வந்தேன்னா இதுவும் எனக்கு ஒரு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற இதுதான், கரெக்டாக? வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கும்போது இங்கே நான் பண்ண ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக இதில் நான் அதிகமான ஒர்க் பண்ணியிருப்பேன், கரெக்டாக? இதே இது எனக்குன்னா இந்த இடத்துல இப்படி வந்திருக்கேன் அப்படின்னா, இப்படி சுற்றி இப்படி வந்திருக்கேன் அப்படின்னா இது ஒர்க்கு 3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒர்க்கு தான் இருக்கலே கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு, அதுக்கப்புறம் இது ரொம்ப அதிகமான ஒர்க்காக இருக்கும், கரெக்டாக? ஸோ எந்த பாத்தில் நான் அதை அச்சீவ் பண்ணுறேன்றதை பொறுத்து எனக்கு ஒர்க் வேரி ஆகுது, கரெக்டாக? எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றது வேரி ஆகுது. ஸோ இது மாதிரி பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் குவான்டிட்டிஸ். தீஸ் ஆர் நாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சிஸ்டம். ஒரு ஒர்க் வந்து ஒரு சிஸ்டம்க்கு இவ்வளோ தான் இருக்கும்னு நம்ம ப்ராப்பர்ட்டியாக டிஃபைன் பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் குவான்டிட்டிஸ் that depend on the path of a system and not on the state of a system. அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன படிச்சிருக்கோம் ரீசெண்டாக? ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டமை
டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கால் ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் தட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத் ஆஃப் த சிஸ்டம். அதெல்லாம் நம்ம ஸ்டேட் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். பாத் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது, பாத்தை டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா அதை பாத் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் ஒர்க்கு, ஹீட்டு, ஹீட் கெப்பாசிட்டி. இதுதான் ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம்னா என்ன, ஸ்டேட் வேரியபிள், ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, பாத் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதோட பேசிக்ஸ். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம். இது ஆக்சுவலாக உங்கள் புக்குக்குள்ளே இருக்கும், பட் ஆனால் அது இப்போயே தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. இன்டென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட். இப்போ மாஸ் எடுத்துக்கோங்க. மாஸ்னா என்ன, வெயிட், ரைட்டா. மாஸ் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, மாஸ் இண்டிபெண்ட்டாக இருக்குது, இல்லை மாஸ் டிபெண்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மாஸ் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா அது இன்டென்சிவ். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிபெண்ட் ஐ வருதா, அப்போ இன்டென்சிவ். மாஸ் டிபெண்ட்டாக இருந்ததுன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இப்போ பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் ஹீட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஹீட்டர் இல்லை, இது வந்து என் குளிக்கிற பக்கெட்டு, இது வந்து என்னோட வெந்நி போட்ட பானை, ஓகேவா. இப்போ வெந்நி போட்ட பானை அது ஏன் சரி, இன்னொரு பக்கெட்டு, இதில் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் இருக்குது, இது வந்து நான் இதுலேருந்து இதில் மோந்து ஊற்றுறதுக்கு இதில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஹாட் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா. இப்போ எனக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி இதுலேருந்து இதை எடுத்து ஊற்றுனேன், இல்லை 1 kgனே வச்சுக்கோம். 1 kg தண்ணி இதுலேருந்து இதில் எடுத்து ஊற்றுனேன். அப்போ எனக்கு இவ்வளோ வருமா தண்ணி, இவ்வளோ வருமா. இப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 60 டிகிரி செல்சியஸில் இருக்குது, ரைட்டா. இதை வச்சு இதுலேருந்து எடுத்து ஊற்றுறேன், ஒரு 1 kg தண்ணி ஊற்றுறேன். அப்போ எனக்கு இதுவும் எனக்கு 60 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும், ரைட்டா. அப்புறம் இன்னொரு கேஜி எடுத்து ஊற்றுனேன், அப்போயும் எனக்கு 60யாக தான் இருக்கும். இப்போ மாஸ் டிபெண்ட்டாக ஒருவேளை இந்த டெம்பரேச்சரு மாஸ் டிபெண்ட்டாக இருந்ததுன்னா 1 kg ஊற்றும் போது 60, அடுத்த கேஜி ஊற்றும் போது 120, எனக்கு அப்படி ஆகவே ஆகாது. அப்படி ஆச்சுன்னா நம்ம யாருமே சுடுதண்ணியில் குளிக்கவே முடியாது, கரெக்டாக. ஸோ மாஸ் எனக்கு எவ்வளோ இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும், எவ்வளோ மாஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இந்த டெம்பரேச்சர்ன்ற குவான்டிட்டி மாசு இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும், மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால இந்த டெம்பரேச்சர்ன்ற ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸு, நம்ம படித்த என்தால்பி, அப்புறம் என்ட்ரோப்பின்னு ஒன்று படிப்போம். இது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எஸ்ன்றது என்ட்ரோபி. இது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், மாஸை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எக்ஸ்டென்சிவ் ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி கூட ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். இதே இது மாஸ் டிபெண்ட்டாக என்னென்ன இருக்கும், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் எழுதலாம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிளாக எழுதலாம். மாசு, ஏன்னா மாசுன்றது மாசு ஏற்றுனா மாசு ஏறும், கரெக்டாக. மாஸ் டிபெண்ட் மாசு. அப்புறம் வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூமு. அப்புறம் இன்டர்னல் எனர்ஜி, இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, மாஸ் டிபெண்ட்டாக இருந்தால் அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸ் இண்டிபெண்ட்டாக இருந்தால் அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அது என்ன ப்ராப்பர்ட்டினாலும், ஓகேவா. இப்போ ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் எடுத்துக்கிறேன். இந்த வால்யூமு ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, மாஸ் டிபெண்ட். ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் எடுத்துக்கலாம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை மாஸால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை
மாஸால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினாலும் எடுத்து அதை மாஸால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ். ஏன்னா அதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்பாங்க. ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிலாம் படிப்போம் தெரியுமா. ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னாலே என்னென்னா யூனிட் மாஸ்க்கு எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்துச்சுனாலே அது வந்து பிகம்ஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அதை மாஸால் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று எடுத்து மாஸால் அதை டிவைட் பண்ணிட்டோம்னாலே இட் பிகம்ஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ் எனிமோர். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்து அதை மாஸால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது பிகம்ஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அப்படின்ற வார்த்தை வர்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இந்த ஸ்பெசிஃபிக் அப்படின்ற வார்த்தை வர்றது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேறு என்ன பேசிக்ஸில் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ். இது உங்கள் புக்கில் இருக்காது, அங்கங்கே இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு கொஞ்சம் பார்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் என்னென்ன ப்ராசஸஸ்லாம் இருக்குது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ். இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். அப்படின்னா என்ன? ஐசோதெர்மல்னால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்காது. ஐசோபேரிக்னா என்ன? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்காது, 0. சேஞ்ச் இன் வால்யூம், ஐசோகோரிக்னா சேஞ்ச் இன் வால்யூம் இருக்காது. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட். இதுதான் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோபேரிக், ஐசோகோரிக். அதுக்கப்புறம் அடையபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அடையபேட்டிக்னால் நான் என்ன சொன்னேன்? ஹீட்டு உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் வர முடியாது. ஹீட்டை வந்து Q அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் Q. அப்போ சேஞ்ச் இன் ஹீட் இருக்காது, ஹீட் உள்ளேயும் போகாது, வெளியும் வராது. அது அடையபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்கிறேன், அதை வச்சு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரிவர்சிபிளாக இப்போ இது ஒரு இடம், இது இன்னொரு இடம், இதுக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய பள்ளம்லாம் வேணாம், ஏதோ ஒரு பள்ளம் இருக்குது. இங்கே ஒரு பையன், யாரோ ஒரு பையன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு A அப்படின்ற ஒரு பையன் நிற்கிறாரு அப்படின்னா, இந்த பையனை நான் இங்கே குதிக்க சொல்கிறேன், ரைட்டா? குதிச்சிட்டாரு. குதிச்சதுக்கப்புறம் இதை நான் வந்து இனிஷியல் ஸ்டேட்டு, இது ஃபைனல் ஸ்டேட், ரைட்டா? இப்போ இந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு தாவ சொன்னால் தாவியாச்சு, ரைட்டா? நான் இப்போ அந்த ஃபைனலாக குதித்தவர்கிட்ட ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி வாங்க, இந்த ப்ராசஸ்லேயே, நீங்கள் இப்போ போன ப்ராசஸ்லேயே அப்படியே 2 ஸ்டெப்பு பின்னாடி வாங்கன்னு சொன்னால் வர முடியுமா? இந்த இடத்துக்கு வர முடியுமா? வர முடியாது, ரைட்டா? இப்போ இங்கே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற போதும் ஃபைனலாக போகிற இடம், இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற இடம், ஃபைனலாக போகிற இடம், இந்த 2 இடத்த தான் நான் ஸ்டேபிளாக பார்க்க முடியும். இதுக்கு நடுவில் ஏதோ எந்த இடத்தையுமே நான் ஒரு இடத்துல நிறுத்தி என்னால் பார்க்கவே முடியாது, ரைட்டா? அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு பேர் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சடன் சேஞ்ச் இருக்கும், நடுவில் எங்கேயுமே நிறுத்தி பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, பொறுமையாக இப்போ இந்த இடத்துல நடக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஸ்ட்ரெயிட்டாக நடக்கும்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறாரு, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஒரு ஸ்டெப்பாக போனாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வர சொல்லிக்கலாம், கரெக்டாக? அது மாதிரி எங்கே வேணால் நிறுத்தி அந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்கள் புக்கில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்ஃபினிட்லி ஸ்மால் சேஞ்சஸ், இன்ஃபினிட்ஸ்மலி ஸ்மால் அப்படின்னா சின்ன ஸ்டெப்ஸாக நடக்கும். அந்த ப்ராசஸ் ரொம்ப சின்ன, அதாவது ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு போனால் டக்குன்னு இந்த பின்னாடி இருக்கிற ஸ்டெப்புக்கும் வர முடியும்.
அது மாதிரி இன்ஃபினிட்லி ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கிற ப்ராசஸ்க்கு பேர் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்படி இல்லை டக்குன்னு ஒரு சடன் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போதைக்கு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ப்ராசஸ் டைப் சொன்னால் சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். சைக்ளிக் ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இனிஷியலும் ஃபைனலும் ஒன்றா இருக்கும். இனிஷியலும் ஃபைனலும் ஒன்றா இருக்கும். அதாவது இப்போ P1 V1 T1 இதில் இருக்கிற ஒரு இது வந்து இப்போ P2 V2 T2ன்னு மாறுது. அதுக்கப்புறம் P3 V3 T3ன்னு மாறுது. இதெல்லாம் மாறி ஃபைனலாக மறுபடியும் P1 V1 T1க்கே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சைக்ளிக் ப்ராசஸ். அதாவது ஒரு கண்டிஷன்லேருந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம்லேருந்து வேறு ஸ்டேட்ஸ்க்கு மாறலாம். ஆனால் ஃபைனலாக இனிஷியலும் ஃபைனலும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே இந்த ப்ராசஸஸ்க்கெலாம் கிராஃப் ஏற்கனவே வரைஞ்சிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு தடவை வரைகிறேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ப்ரெஷர் அகெயின்ஸ்ட் வால்யூம் வரைகிறோன்னு வச்சுக்கோமே. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஐசோபேரிக் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு இப்படி இருக்கும். கரெக்டாக? இது வந்து எனக்கு ஐசோபேரிக். எப்பயுமே ஒரு ப்ராசஸ் அப்படின்னா அது ஆரோ மார்க் போடணும், எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு. ஸோ இது எனக்கு என்னது ஐசோபேரிக். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது இனிஷியல் இது ஃபைனல் அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஐசோகோரிக். அது இந்த இடத்துலையும் எனக்கு வால்யூம் இதுதான், இந்த இடத்துலையும் வால்யூம் இதுதான், வால்யூம் சேஞ்ச் ஆகலை. ஐசோகோரிக். இது ஐசோகோரிக், இது ஐசோபேரிக். இப்போ நம்ம ஐசோதேர்மல் அப்படின்னா நம்ம இந்த பாயில்ஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இப்படி இருக்கும். ரைட்டா? இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா இதை ஐசோதேர்மல் ப்ராசஸ். இப்போ அடையாபேட்டிக் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஐசோதேர்மல் ப்ராசஸை விட கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். ஸ்டீப்னா ஸ்லோப்பு கம்மியாக இருந்ததுன்னா அது அடையாபேட்டிக் ப்ராசஸ். ஐசோதேர்மலை விட அடையாபேட்டிக் வந்து ஸ்லோப்பு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. கரெக்டாக? கம்மியான இவ்வளோ தான் வால்யூம். இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேருனா எக்ஸ்பேன்ஷன். வால்யூம் இங்கே விட இங்கே கூடுது. இங்கேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னா இங்கேருந்து வால்யூம் கூடுது, அதுக்கு பேர் எக்ஸ்பேன்ஷன். இதுவும் இங்கே வால்யூம் கம்மி, இங்கே வால்யூம் அதிகம், அதுக்கு பேர் ஐசோதேர்மல் எக்ஸ்பேன்ஷன். இதுக்கு பேர் அடையாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன். அதே இது ஒரு ப்ராசஸ் வந்து இங்கேருந்து இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி யாரோ போட்டிருக்கீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஐசோதேர்மல் ப்ராசஸ்னே வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே போயிருக்கு அப்படின்னா வால்யூம் இங்கே அதிகம். ரைட்டா? இது வால்யூம் இந்த இடத்துல இதை கம்பேர் பண்ணும்போது இது வால்யூம் அதிகமான வால்யூம்லேருந்து கம்மியான வால்யூமுக்கு போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் கம்ப்ரெஷன். இதனால தான் நான் வந்து ஆரோ மார்க் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஆரோ மார்க் இந்த டைரெக்ஷனில் போட்டால் எக்ஸ்பேன்ஷன், இந்த டைரெக்ஷனில் போட்டால் கம்ப்ரெஷன். ரைட்டா? ஸோ அடையாபேட்டிக் ப்ராசஸ்னால் எப்படி இருக்கும் கிராஃபு, ஐசோதேர்மல் எப்படி இருக்கும், ஐசோபேரிக் எப்படி இருக்கும், ஐசோகோரிக் எப்படி இருக்கும், இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போ சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு எப்படி வேணால் போயிருக்கலாம், ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வந்துடணும். ரைட்டா? ஆரோ மார்க் எப்படி வேணால் இருக்கலாம். அதுக்கு பேர் சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராசஸை கிராஃபில் வரைஞ்சிருந்தாலே அது என்ன ப்ராசஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே? இதுதான் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். ஸோ ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஒர்க்னா என்ன, இன்டர்னல் எனர்ஜினா என்ன, என்தால்பினா என்ன, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே? தேங்க்யூ.